நண்பர்களே வணக்கம். நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோங்க. காசு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்துக்கான வழி. காசு இருந்தால் அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காசு இருக்கிறவங்க எந்த ரிஸ்க்கை வேணாலும் ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் உங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரே அளவுக்கான மணி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சந்தோஷத்தையும் கான்ஃபிடென்ஸையும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டியும் கொடுக்குமா? அப்சல்யூட்லி நோ. ஸோ அதனால தாங்க இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். மணி இஸ் அ பிஹேவியர், இட் இஸ் நாட் அ நாலேஜ். நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி மணி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் மேத்தமேட்டிக்ஸ். வெறுமனே இன்கம், எக்ஸ்பென்ஸ், ரெவென்யூ, டேக்ஸ் இதை கால்குலேட் பண்ணுற மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் கிடையாது. அதுக்கு மேலே இட் இஸ் அன் எமோஷன். ஸோ வாங்க டீட்டெயில்டாக பேசலாம். நான் உங்கள் ப்ரொஃபஸர் பிரகாஷ். மணி சம்மந்தப்பட்ட ஃபேமஸான புத்தகங்களை படித்து மணி மேக்கிங்குடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ரோச்சை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ஃபினான்ஸ் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு ஹார்ட் சயின்ஸ் கிடையாதுங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி சாஃப்ட் ஸ்கில். நீங்கள் பணத்தை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதை ரெட்டிப்பாக மாற்றணும் அப்படிங்கிற ஃபார்முலா தெரியுமா தெரியாதா, இது எல்லாமே செகண்டரி தாங்க. அப்போ எதுவும் முக்கியம் அப்படின்னா நீங்கள் பணத்து கூட எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் இருப்பாங்க, கோடியோடியாக சம்பாதிப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஃபேமிலியில் எப்போவுமே சிடுசிடுன்னு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுவோட எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்செக்யூர்டாக அவங்க சோசியல் லைஃப்பில் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறது, அவங்க பணம் வச்சுருந்தாலும் பிரயோஜனம் இல்லாத மாதிரியான ஒரு பயத்தில் தான் அவங்க இருந்துகிட்ருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பணம் அப்படிங்கிறது இட்ஸ் ரியாக்ட்ஸ் வித் யுவர் மைண்ட் செட். உங்கள் மனசு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் கையில் இருக்கிற பணமும் கூட உங்களை ஹாப்பியாக மாற்றும், கான்ஃபிடெண்ட்டாக மாற்றும், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்கும். சேம் மணி டிஃப்ரெண்ட் லென்ஸ். இப்போ என் கையில் ஒரு 500 ருபீஸ் நோட்டு இருக்குங்க. இந்த 500க்கு நீங்கள் என்ன பொருளை வாங்க முடியுமோ அதே தான் நானும் வாங்க முடியும். ஆனால் இந்த 500 வேல்யூ ஒவ்வொரு நபருக்கும் இது மாறுங்க. இப்போ அம்பானிக்கு இந்த 500 அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அவர் சாப்பிட்டுட்டு கொடுத்துட்டு போகிற ஒரு டிப்ஸு தான் இது. ஆனால் ஒரு சிலருக்கு இதனுடைய வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு சிலருக்கு இது சேஃப்டி, ஒரு சிலருக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சிலருக்கு இந்த 500 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? இதுக்கு காரணம் நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு சரௌண்டிங்ஸ் தாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய குஜராத் ஃபேமிலி எடுத்துக்கோங்க. அவங்க ஃபேமிலியில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குவைட் நார்மலான விஷயங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் வளரக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய அடல்ட் ஏஜ்லேயே இந்த ஷேர்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டியோடு வளர்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க அதிக பேர் எங்கே இருக்கிறாங்கன்னா குஜராத்தில் இருந்தாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் அப்படிங்கிறது அவங்கள ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக அமையுதுங்க. ஆனால் இதுவே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி பார்த்து வளர்றோன்னா, நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, 9 to 5 ஜாப்ஸ், செக்யூர்டு ஜாப்ஸ், இது மாதிரி தாங்க பார்த்து வளர்கிறோம். ஸோ அப்போ இங்கே பிஸ்னஸ் இனிஷியேட் பண்ணுறதாகட்டும், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும், ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நான் இது தப்பு அது ரைட்டுங்கிற மாதிரி சொல்ல வரலைங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வளரக்கூடிய சூழ்நிலை, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் நம்ம பணத்தை பார்க்கக்கூடிய விதத்தை மாற்றுது. இதுக்கு பேர் என்னென்னா ஒரு கண்டிஷன் மைண்ட் செட்டுங்க. இதை வச்சு தான் நம்ம பணத்தை பார்க்குறோம், அதை மதிப்பிடுறோம். மைண்ட் வேஸ்ட் மணி. நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேங்க. இது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக கூட இருக்கலாம். பட் இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய மாரல் வேல்யூ வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் மணி மேக்கிங். ஒரு மிட் ஏஜ் விடோ விமன் இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் போகிற ஏஜில் ஒரு பையன், நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெட்டி ஷாப் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. செலவு போக அவங்களுக்கு கையில் ஒரு 20,000 ரூபா காசு நிற்குங்க. பட் இந்த 20,000 போதுமானா அவங்க செலவுகளுக்கு இது ரொம்பவே பத்தலை. ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒரு கட்டத்தில் ப்ராஸ்டியூட் தொழில் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானாங்க. பாலியல் தொழில் பண்ணுறது மூலமாக அவங்க வந்த வருமானம் பெட்டி ஷாப்பில் வந்த வருமானத்தை விட பல மடங்கு அதிகங்க. ஆனால் இருந்தாலும் கூட கொஞ்ச நாட்களில் ப்ராஸ்டியூட் தொழில் பண்ணுறதை விட்டுட்டு மீண்டும் பெட்டி ஷாப் தொழிலுக்கே வந்துட்டாங்க.
அவங்ககிட்ட கேட்டதுக்கு, "ஏம்மா அதில நல்ல வருமானம் வந்துச்சு. அத விட்டுட்டு வந்துட்டீங்களேன்னு?" கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா, "பெட்டி ஷாப் மூலமா 20,000 தான் கையில வந்து நான் ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் ஆனாலும் கூட, நான் அவ்வளவா வருத்தப்பட்டது கிடையாது மனசளவுல. ப்ராஸ்டியூட் தொழில் பண்ணி எனக்கு வருமானம் வந்தாலும் கூட, எப்பவுமே ஒரு கில்ட்டா, குற்ற உணர்ச்சியா நான் ஃபீல் பண்றேன். ஒரு மென்டல் ப்ரெஷரைஸ்டா இருக்கு. என் மேல உள்ள செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு சுத்தமா போயிருச்சு. என்னால நிம்மதியா தூங்க முடியாத மனநிலையில இருக்கேன்." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இது என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, மணி மேக்கிங் எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த அளவுக்கு அத சரியான வழியில சம்பாரிக்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம தவறான வழியில இந்த காசை சம்பாரிச்சோம்னா, சம்பாரிச்சதுக்கான பர்ப்பஸே இல்லாம, நம்ம எப்பவும் ஒரு டிப்ரெஸ்டு, ஒரு கில்ட் ஃபீலோட, அன்ஹேப்பியான லைஃப்பை மட்டும்தாங்க லீட் பண்ண முடியும். ஸோ அப்போ மணி அப்படிங்கிறது, இட் இஸ் டைரக்ட்லி கனெக்ட் வித் யுவர் மைண்ட். ஸோ உங்கள் மனநிலையை பாதிக்காத வகையில் தான் நீங்கள் ஒரு காசை சம்பாதிக்கணும். உங்களையே நீங்கள் வந்து தாழ்த்திக்கிட்டு, உங்களை மனநிலை பாதித்ததுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வகையிலையும் சந்தோஷத்தையும், கான்ஃபிடென்ஸையும், ஒரு ஹாப்பியான லைஃப்பையும் தரவே தராதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் த ஹையஸ்ட்டு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. மணி டெசிஷன் இஸ் அ எமோஷனல் டெசிஷன். பார்த்துருக்குறீங்களா? காசுக்கு கஷ்டப்படுற மிடில் கிளாஸும் ஏழைகளும் தாங்க இந்த லாட்ரி டிக்கெட்ஸ்லாம் நிறையா வாங்குவாங்க. இதே காசு அதிகம் இருக்கிறவங்க இதெல்லாம் வாங்குறது இல்லை. ஒரு ஏழைக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவுகள் என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல வீடு கட்டணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும், தனக்கோ தன்னுடைய குடும்பத்தாருக்கோ உடம்பு முடியலை அப்படின்னா ஒரு நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதிகபட்சம் இதெல்லாம் போக ஒரு நல்ல கார் வாங்கி ஓட்டணும். இது தாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரீம்ஸ். இந்த ட்ரீமுக்கு ஒரு விசிபிள் ஹோப்பை தரதாங்க இந்த லாட்ரி டிக்கெட்டு. இப்போ இதெல்லாமே ஒரு ட்ரீம். இது அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய காசு தேவை. இதெல்லாம் உடனே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, வேறு எந்த வகையிலும் இல்லாத போது இதுக்கு விசிபிள் ஹோப்பு தர்றது தான் இந்த லாட்ரி டிக்கெட். அதனால தான் ஏழைகளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் இந்த லாட்ரி டிக்கெட்ஸை அதிகமாக வாங்குகிறாங்க. பணம் படைச்சவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஏழைகளுக்கும் மிடில் கிளாஸுக்கும் ஹோப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த ஹோப்புக்கு ஒரு விசிபிள் இமேஜ் கொடுக்கறது தான் இந்த லாட்ரி டிக்கெட்ஸ். அதனால தான் அதை நிறையா வாங்குகிறாங்க. ஸோ மணி டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் எமோஷனல் டெசிஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஸோ மணி அப்படிங்கிறது இட் இஸ் அ சாஃப்ட் ஸ்கில். இது டைரெக்டாக மைண்ட் செட் அண்ட் எமோஷனலோட கனெக்ட் ஆனது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னாவே இது ஓவர் நைட்டில் கற்றுக்க முடியாதுங்க. இட் நீட்ஸ் அ டைம் அண்டு ப்ராக்டிஸ். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மணி மேக்கிங் ப்ராசஸில் த வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணுன்னா, எமோஷ்னல் கண்ட்ரோல் அண்டு செல்ஃப் அவேர்னஸ். இது 2 விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம நல்லா கற்றுக்கணும். எப்படி எமோஷனலாக கண்ட்ரோலாக இருக்கிறது, எப்படி செல்ஃப் அவேர்டாக இருக்கிறது டுவோர்ட்ஸ் ஸ்பெண்டிங் அண்ட் மேக்கிங் மணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மணி மேக்கிங் அப்படிங்கிறது ஈவன் இட்ஸ் பாசிபிள் ஃபார் மிடில் கிளாஸ் லைக் யூ அண்ட் மீ. ஸோ மணி சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். கற்றலை விட கேட்டல் நன்று. இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.